we are celebrating National Doctors Day in the remembrance of remembrance Dr. Bidhan Chandra Roy, B.C. Roy. He was a famous physician. Our doctor மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு freedom fighter, socialist, அவர் வந்து ஒரு good teacher. Okay, as madam said, so we are celebrating on his remembrance. Okay, so as a doctor, நான் வந்து டாக்டர் விஜிலா, ஒரு மகப்பேறு மருத்துவர். ஸோ இப்போ உங்களுக்கு ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்மளோட எண்ணங்கள் வந்து பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணும், உடம்பு மனசு ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை இன்றைக்கி கடைப்பிடிக்கணும், நம்ம இன்றைக்கி மட்டும் இல்லை எல்லா நாளும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாட் இஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் diet, exercise, sleep and personal hygiene. So regarding diet, first we'll see about the diet. Diet is most important thing. So வந்து நல்லா நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்பும் மனசும் நல்லா வேலை செய்யும். ஸோ நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நம்மளோட எண்ணங்கள்லாம் நிறைவேற்ற முடியும். நம்ம பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நம்ம we should eat healthy and balanced diet. ஸோ balanced diet அப்படின்னா என்னென்னா it should contain எல்லாமே இருக்கணும், எல்லாமே சரி விகிதமாக சாப்பிடணும். Fruits, vegetables, nuts, cereals. Cereals, pulses. ஸோ காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், டெய்லி பழங்கள் சாப்பிடணும், அப்புறம் கீரை, எல்லா கீரையும் சாப்பிடணும், டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும். அப்புறம் நட்ஸு, டெய்லி நட்ஸ் எடுத்துக்கணும். அம்மாட்ட டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம், உங்களுக்கு தெரியும் நட்ஸ் என்னென்ன நட்ஸ்ன்னு இருக்குது, பாதாம், வால்நட், பிஸ்தா, அதெல்லாம் டெய்லி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸை டெய்லி சாப்பிடணும், ஊற வச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் முளைவிட்ட தானியங்கள், பயிர் வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு நம்ம வந்து கரெக்டாக மீல்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் ப்ராப்பர் பாடி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ மீல்ஸ் பார்த்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து யூ ஷுட் ஈட் லைக் எ கிங். அரசன் எப்படி சாப்பிடணும், எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நட்ஸு, அப்புறம் எல்லாமே ஜூஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் யூ ஷுட் ஈட் லைக் எ பிரின்சஸ், கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிடணும். நைட் வந்து யூ ஷுட் ஈட் லைக் எ பெகர். ஸோ இப்போது பெகர்னா யார்? பிச்சைக்காரன். ஸோ சாப்பாடு கிடைக்காது. ஸோ நைட் வந்து கம்மியாக சாப்பிடணும். ஓகே, நைட் நம்ம வந்து we will all go to sleep. நம்ம உடம்பு வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படாது. நைட் வந்து கம்மியாக லிமிட்டடாக யூ ஷுட் ஈட் லைக் எ better. Morning breakfast is very important for our health and proper functioning of the body. Okay, morning you should eat like a king. Okay, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் என்ன? ஸோ டயட். ஸோ நெக்ஸ்ட் டயட்லேயே வந்து மெயினாக நம்ம வந்து இப்போ நான் வந்து என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னேன், எதெல்லாம் அளவோட சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், அப்புறம் ஆயில், கீ, அதெல்லாம் வந்து அளவோட சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஜங்க் ஃபுட்ஸ். யூ ஷுட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்னென்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தர் எழுந்துருச்சு. என்ன ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா? ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் ஐஸ்கிரீம்னா சாப்பிடவே கூடாது. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அப்போ தான் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஆன் ரெகுலர் பேசிஸ் யூ ஷுட் நாட் ஈட் சாக்லேட் ஆர் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் எனி அதர் ஜங்க் ஃபுட்ஸ். வேறு என்ன ஜங்க் ஃபுட்ஸ்? பீஸா, பர்கர், சிப்ஸ். சிப்ஸ் பிடிக்குமா? எல்லாருக்கும் சிப்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ் பிடிக்குமா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும். நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேறு என்னென்ன நிறைய சாப்பிடுவீங்க? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவீங்களா? ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடவே கூடாது. வீட்டில் அம்மா என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்களோ ஹோம்மேட் ஃபுட் அதை தான் சாப்பிடணும். ஓகே, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. ஸோ வந்து இப்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயட்டு, ரெண்டாவது எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம
எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் பின்னாடி ஃப்யூச்சரில் எந்த டிசீசஸும் வராமல் நீங்கள் உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச விளையாட்டோ எல்லாமே நீங்கள் விளையாடலாம். ஸ்விம் பண்ணலாம், அப்புறம் வாக்கிங், அப்புறம் ரன்னிங், தென் கிரிக்கெட் விளையாடுங்க, டென்னிஸ் விளையாடுங்க, என்ன பிடிக்குமோ எல்லாம் விளையாடுங்க. இப்போ ஒரு பாரதியார் கவிதை வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இது ஸ்கூலுக்கு வந்துடணும். ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லா இதையும் நல்லா கவனிக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். பென்சில், புக்கு, பேனா அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் போனோன்னா ஷூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ் ஆர் யூ கேன் டேக் பாத். ஓகே. வீட்டுக்கு போனோன்னா யூனிஃபார்ம் கழட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து யூ ஷுட் ஈட் சம் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு விச் இஸ் ஹெல்த்தி. இல்லைனா சுண்டல் சாப்பிடலாம், பால் குடிங்க, ஜூஸ் எடுத்துங்க. ஓகே. பிஸ்கட் சாப்பிடலாம். முக்கியமாக பிஸ்கட், கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஈவினிங் 1 hour விளையாடணும். உங்களுக்கு பிடிச்ச என்ன விளையாடணும் நல்லா ஓடி ஆடி விளையாடணும். முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ் யாரும் பார்க்கக்கூடாது. டிவி பாருங்க, பட் ஒரு 1/2 hour 1 hour மட்டும் பாருங்கள். ஃபுல் டைமும் அதிலேயே படுத்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டைம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours டியூஷன் போங்க. வீட்டிலே அம்மா சொல்லிக் கொடுக்குறத பாடத்தை படிங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் யூ ஷுட் கோ ஃபார் ஸ்லீப். டெய்லி வந்து ஒரு 8 to 10 hours நம்ம எல்லாரும் கட்டாயம் தூங்கணும். ஓகே. நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் நம்ம புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கலாம். அப்போ நம்ம மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா படிக்கலாம். ஓகே. என்ன சில்ட்ரன் ஃபாலோ பண்ணிட்டா? ஸோ டயட்டு, எக்ஸசைஸு, ஸ்லீப்பு, தென் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பர்சனல் ஹைஜீன். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்தோன்னா என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்தோன்னா என்ன பண்ணுவோம்? யூ ஷுட் பிரஷ் யுவர் டீத். ஓகே. மார்னிங் எழுந்தோன்னு யூ ஷுட் பிரஷ் யுவர் டீத். மார்னிங் பிரஷ் பண்ணுறது யாருக்காக? நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காக. Because that will, if you don't brush your teeth, that will cause bad odor. So morning brush பண்றது மத்தவங்களுக்காக. Then night வந்து you have to again brush your teeth. அது நமக்காக, நம்ம ஹெல்த்துக்காக. Okay. Children, from today onwards you have to brush your teeth twice daily, morning and night. Okay. Follow பண்றவங்க raise your hands. Okay, super. Then அதுக்கப்புறம் யூ ஷுட் டேக் பாத் டெய்லி குளிக்கணும். யாரெல்லாம் பாத் எடுக்காம ஸ்கூலுக்கு வந்தது? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பாத் எடுக்காம ஸ்கூலுக்கு வந்தது இத்தனை பேர் இருக்கீங்களா? நோ. டெய்லி யூ ஷுட் டேக் பாத் அண்ட் தென் யூ ஹேவ் டு கம் டு ஸ்கூல். ஓகே. டெய்லி பாத் இஸ் மஸ்ட். தென் வீக்லி ட்வைஸ் யூ ஷுட் வாஷ் யுவர் hair wash. Okay. Weekly twice you have to wash your hair. Then before eating and after eating என்ன பண்ணுவீங்க? You should wash your hands. Hands நல்லா wash பண்ணணும் before meals and after meals. Then after going to toilet you should wash your hands with soap or some detergents. Okay. And then வேற என்ன பண்ணுவீங்க? Suppose if you feel sick, உடம்புக்கு முடியல, காஃப் வருது, ஸ்னீசிங் வருது, தும்மல் வருது, இருமல் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களோட மவுத்தை கையை அப்படின்னா கர்ச்சீஃப் வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் காஃப் பண்ணணும், இல்லைன்னா ஸ்னீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வாயை வந்து க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்னீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? யுவர் இன்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட ஜெர்ம்ஸ் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. Germs from your mouth will spread to others and it will cause infection. Okay. So while you are sneezing and coughing, you should cover your mouth with kerchief or tissue paper. Okay. Children, will you do it? Cough பண்ணும்போது நல்லா mouth close பண்ணிட்டு you should cough. Okay. Then வேற என்ன personal hygiene? So நீங்க மட்டும் hygiene
ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஸோ இப்போ கிளாஸ் ரூமில் பேப்பர் கிடக்குது, குப்பை கிடக்குது, அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடணும். ஓகே, ஸோ யூ ஷுட் மேக் யுவர் சரௌண்டிங்ஸ் நீட் அண்ட் க்ளீன். நீங்கள் மட்டும் நீட்டாக இருக்கக்கூடாது, உங்கள் சரௌண்டிங்ஸ், நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்ஸும் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். ஓகே, இதான் நீங்கள் வச்சிங்க என்ன. ஸோ இதுதான் ஒரு சைல்டு. ஓகே, இப்போது அம்மா, நான் தான் அம்மா வந்து குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன், இல்லை அப்பா. ஸோ இது வந்து குட் டச். ஸோ அம்மா அப்பா நம்மளை கட் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க, தட்டி பேட் பண்ணுறாங்க பேக்கில். ஸோ இதெல்லாம் வந்து குட் டச். ஸோ எங்கெங்கெல்லாம் டச் பண்ணால் அது குட் டச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, அது குட் டச். உங்கள் டீச்சர் வந்து செல்லமாக கண்ணத்தில் தட்டுறாங்க, அது குட் டச். அப்புறம் பேக்கில் பின்னாடி ஷோல்டர் பேக்கில் வந்து பேட் பண்ணுறாங்க, ஓகே சூப்பர் பண்ண, நல்லா எக்ஸாம் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு டீச்சர் பேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து குட் டச். ஸோ குட் டச் அப்போ நம்ம வந்து யூ வில் ஃபீல் ஹாப்பி, கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப். ஸோ உங்கள் அம்மாவை இல்லை உங்கள் அப்பாவோ தாத்தா பாட்டியோ உங்களை ஹெல்ப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப பாதுகாப்பாக உங்களுக்கு. சப்போஸ் யாராச்சும் ஒரு ஸ்டேஜ், இப்போ கடைக்கு போகிறீங்க, சாக்லேட் வாங்க போங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்லாம் வாங்கக்கூடாது, போகிறீங்க, அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் வந்து சப்போஸ் உங்கள் கையோ பேக் பின்னாடி பட்டக்ஸோ டச் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் அ பேட் டச். ஸோ எதெல்லாம் பேட் டச் அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்ஸ். ஸோ இங்கே கையில் யாரும் டச் பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவில் யாரும் டச் பண்ணக்கூடாது, செஸ்ட்டில் யாரும் டச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கெல்லாம் டச் பண்ணால் அது பேட் டச். ஸோ இப்போது ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் குட் டச் பேட் டச்னு தெரிஞ்சுக்கிறத விட நோ டச், யாரும் நம்மளை டச் பண்ணக்கூடாது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யாரும் டச் பண்ணாலும் என்ன சொல்கிறீங்க, டோன்ட் டச். ஓகே, வீட்டில் அம்மா அப்பாவை தவிர மற்ற யாரும் உங்களை டச் பண்ணாலும் டோன்ட் டச் சொல்லுவீங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Dr. Regina Ma'am for attending this celebration in this busy schedule, for giving the inspiration words shared with us today. Today's celebration was our small way of saying thank you, but please know that our appreciation for you is much bigger than words can express. I also want to thank the students who worked hard to put together today's program. Your tributes were